December 16th, Tuesday. The church remembers today Saint Odelia. When John came to you in the way of righteousness, you did not believe him, but tax collectors and prostitutes did. The Pharisees of Jesus' time would surely have understood the import of the parable of the two sons. The one who said yes did not go, and the one who said no went. The Pharisees and the scribes readily accepted the covenantal relationship, but failed through self-righteousness to believe in the one whom the Father sent. Whereas the so-called sinners and the outcasts, through repentance, found a joyful acceptance, wholeness and dignity in the loving embrace of the Father revealed in the Son. We too cannot simply take our relationship with Jesus for granted just because we are baptized Christians. We have to live that yes every day. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் அதை கேட்டு அக்களிப்பர். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெளிர்கின்றனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கேடினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவரின் முகமோ தீயவர் செய்கரின் எதிராக இருக்கின்றன. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கினின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நெய்ந்த நஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். Alleluia.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வாரும் ஆண்டவரே, காலம் தாழ்த்தாதேயும், உம் மக்களின் பாவங்களை போக்கி அருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. மகிமை. அந்த காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடை அளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலைமகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் யோவான் நீதிநெறி காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலைமகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். The tax collectors and the prostitutes believed him. வரி தண்டுவோரும் விலைமகளிரும் அவரை நம்பினர். அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, there are 2 wills. Your will has to be corrected so as to identify it with God's will, but do not try to bend God's will to adapt it to yours. 2 குறிக்கோள்கள் உள்ளன. கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப நீ உன்னுடையதை திருத்திக் கொள்ள வேண்டுமே அன்றி கடவுளின் குறிக்கோளை உம்முடையதற்கு ஏற்ப வளைக்க முயலாதே. கடவுளுடைய சித்தத்தை ஏற்கின்ற மனம், தேவதாயிடம் இருந்த மனம், பேரறிவை சிற்றறிவு ஏற்றது. இதோ உம்முடைய அடிமை. பல சமயங்களில் நாம் என்ன செய்கிறோம்? கடவுளை நம்முடைய கட்டளைகளுக்கு நிபந்தனைகளுக்கு உட்படுத்தி, நீ இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இப்படி செய்தால் உனக்கு நான் காணிக்கை அளிப்பேன், உனக்கு நேர்ச்சை செய்வேன் என்று. இது எதை காட்டுகிறது? இறைவா, எனக்கு என்னுடைய விருப்பத்தின்படி நீ நடக்க வேண்டும் என்பது. ஆனால் இறைவனுடைய சித்தம் என்றும் நம்முடைய வழியாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் பல வகையான நிகழ்வுகள், சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அனுபவங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் தினம் தினம். அந்த அனுபவங்களின் வாயிலாக இறைவன் நம்மோடு பேசுகிறார். எனவே இறைவனை நாம் இனம் கண்டு கொள்கிறோமா? The confession of evil works is a beginning of good works. Saint Augustine. எப்பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகளை, குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்கிறோமோ அங்கே நன்மைத்தனம் ஆரம்பமாகிறது. தீயனவற்றை அகற்ற நல்லவற்றை செய்வதே சிறந்த பாவ விமோசனம். இந்த இருகோடுகள் தத்துவம் என்று அடிக்கடி சொல்லும். ஒரு கோட்டை அழிக்காமல் அதை சிறியதாக்க வேண்டும் என்று சொன்னால், அருகிலே இன்னொரு பெரிய கோட்டை போட்டால் அந்த கோடு சின்னதாக போய்விடும். தீயனவை நீ அழிக்க வேண்டுமா, குறைக்க வேண்டுமா? நீ ஒன்றும் செய்யாத, நல்லவைகளை அதிகமாக செய்.
தீயணைவுகள் தானாக சுருங்கி போகும், சிறியதாக தென்படும். Fidelity to promises made to God is a sign of the respect owed to the divine majesty and love for a faithful God. திருச்சபை கூறுகின்ற ஒரு மறைக்கல்வி கருத்து 2101, கடவுளுக்கு அளிக்கும் வாக்குறுதிகளுக்கு உண்மையாயிருப்பது நாம் கடவுளுக்கு உண்மையாயிருப்பதை வெளிப்படுத்தும். புயற்காற்று அடிக்குது, கப்பல் அப்படியே எல்லாம் அலைகழிக்கப்படுகிறது, இவன் பயந்து போயிட்டான், நிறைய பெரிய பணக்காரன், உடனே வேண்டிக்கிறான், கடவுளே பத்திரமா என்ன போய் கரை சேர்த்தினா நிச்சயமா ஒரு வீட்டை விற்று நான் இறைவனுடைய சேவைக்கு கொடுத்துருவேன், கடவுளுடைய வேலைக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டான். வேண்டிக்கிட்ட 5வது நிமிஷம் புயல் நின்று போச்சு, சுருக்கிடுச்சு. அடாடா, இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்க கூடாதா, அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுத்துட்டேனே கடவுளுக்கு. கரைக்கு வந்தான், சரி மனசு குறுகுறது, கடவுளுக்குன்னு சொல்லியாச்சு, அதை எப்படி செஞ்சாகணும் அப்படிமா விளம்பரம் கொடுத்தான். என் வீடு ஒன்று விற்பனைக்கு, வீட்டை வாங்குபவர்கள் அதனுடன் சேர்ந்து ஒரு பூனையையும் வாங்க வேண்டும். வீடு எப்படி 20 லட்சம் போகும், வீடு 10,000 ரூபாய். ஆனால் இந்த பூனைக்குட்டி இருக்குதே அது 19 லட்சம். காசு கையில் வந்தாலும் இவன் எப்படி கடவுள்கிட்ட தர்க்கம் எடுக்கிறான், கடவுளே நான் சொன்ன சொல் மாறாதவன், வீட்டை வித்த காசு உனக்கு 10,000 ரூபாய், பூனை வித்த காசு எனக்கு. கடவுளுக்கு அளிக்கும் வாக்குறுதிகளுக்கு உண்மையாயிருப்பது நாம் கடவுளுக்கு உண்மையாயிருப்பதை வெளிப்படுத்தும். கடவுளுக்கு என்னுடைய தாராளம் என்ன, நான் எவ்வளவு தூரம் கடவுளுக்கு என்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறேன். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல், திருக்குறள். நாம் ஒரு நிபந்தனையாக அல்லது நேர்ச்சியாக சொல்லுகிறோமோ அதை செய்தல் வேண்டும். எனவே இந்த திருவருகை காலத்தில் இவைகளை கடைபிடிப்போம். இன்றையிலிருந்து நாம் இந்த நவநாளை ஆரம்பிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நவநாள் இறுதி 9 நாட்களிலே இன்னும் அதிகமாக தேவதாயை போல வாழ வளர செபிப்போம். முழந்தாள் இருப்போம். Our Mother, the Virgin Mary, a great teacher of obedience to the faith, show us the way to learn how to obey the will of the Father. விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்த உன்னத ஆசிரியையாயிருக்கும் எங்கள் அமலோற்புவ தாயே, எங்கள் அன்னையே, தந்தையாம் கடவுளுக்கு கீழ்ப்படிவது எப்படி என்று எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த வழியை எங்களுக்கு காண்பித்தருளும். எவ்வாறு தேவதாயும் இறை சித்தம் எனது பாக்கியம் என்று வாழ்ந்து காட்டினாரோ அதே போன்று நாங்களும் வாழவும் வளரவும் செய்தருளும். எவ்வாறு நீர் நிபந்தனை இல்லாமல் எங்களை அன்பு செய்கின்றீரோ அதே போன்று நாங்களும் உம்மையும் பிறரையும் நிபந்தனையின்றி அன்பு செய்ய வேண்டிய வரத்தை தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். நன்றி எழுந்திருப்போம், ஆசீர் பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக.
சென்று போடுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா